Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நான் ஆதாப்பள்ளி வாழைக்கா சமைக்கணும். ஓ, இந்த படத்துல காட்டுற மாதிரி தார சமைக்கிறது. ஆமாண்ணா, அது ஆதாப்பள்ளி வாழைக்கா சமைக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் மூலமாக காலையில் கிடுக்கிடுன்னு ஆடிட்டு தான் போக முடியும். கழுத்து வலிக்கணும், இந்த இடம் ரொம்ப வலிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது வந்து வெயிட்டு கடுமையாக வெயிட் இருக்கணும். 10 கிலோ கூட 20 கிலோ 30 கிலோ. சும்மாடு வந்து துண்டு கட்டி அம்பமா இது நவுந்தாச்சுக்கையும் அந்த தாழ்வு போனால் குத்திக்கிட்டே இருக்க மாட்டேங்குது. கீழே போட்டு நம்ம தூக்கவே முடியாது. அந்த வேதனையோட கொண்டு போக முடியும். உடனே காலேஜில் இருந்தால் இருந்து போய் சந்தோஷமாக இருக்கும். ஸ்கூலில் அதேமாரி தானே ஜாலியாக இருப்போம். முடிஞ்சிட்டு தான் வந்தானே. அந்த ரோட்டில் நிற்கிற வண்டிக்கு எவ்வளவு? அது 1 கிலோமீட்டர் இருக்குது, 2 கிலோமீட்டர் இருக்குது. 2 கிலோமீட்டர். அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நாளே சனி ஞாயிறு நமக்கு லீவு அப்படிங்கிறது ஒரு வாழைக்காய் சமைக்க போகணுமா, அதுக்குள்ளே வந்துட்டா 40 சமைக்க முடியும். கூலி எவ்வளவுமா? இப்போ வாழை படம் இருக்கு, அது 99ல் நடந்த கதை. இப்போ 2024ல் இருக்கும். எதுவுமே மாறாத மாதிரி அப்படியே. இப்போ உங்க ஊர்ல இருந்து மாரி செல்வராஜ் சார் வெளியே வந்து உங்க ஊர் கதையை நிறைய சொல்றாரு. ஆமாண்ணா. அவரு உங்க சொந்தக்காரரா எப்படி அவரு ஒரே ஊருன்னு நீங்க முதல்ல விஏ ஆன உடனே இதை நான் மாற்றணும் தான் முதல்ல நான் செய்யணும் அப்படின்னு உங்க ஊருக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? பஸ் நிப்பாட்டணும்னு ஆசை இருக்கு. கர்ணன் படத்துல இந்த பஸ் பிரச்சனையை காட்டுவாங்களே, பஸ் இன்னுமே பஸ் நிக்கலையா? நான் கூட அது ஒரு படம் தானே அப்படின்னு. அன்பு வணக்கங்கள். வாழை படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே திருநெல்வேலி சீமையினுடைய வாழ்வியலை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் புளியங்குளம் அப்படிங்கிற அந்த ஊரில் என்ன மாதிரியான ஒரு வாழ்வியலில் மக்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இணையத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. அந்த ஒரு கலந்துரையாடலில் நீயா நானா நிகழ்ச்சியில் வைரலான நம்ம தம்பி முத்து அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேசுகிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வணக்கம்மா. வணக்கண்ணா. இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊர், முதல்ல உங்கள் வயசு என்ன, நீ எப்படி உங்கள் குடும்ப பேக்ரவுண்டு இதெல்லாம் சொல்லுங்கம்மா. இப்போ வயசு வந்து 18னா. என் அம்மா பேர் இசிக்கம்மல், அக்கா பேர் நாராயணலட்சுமிண்ணா. நான் ஆதாப்பள்ளி வாழைக்கா சமைக்கண்ணா. ஆதாப்பள்ளி இப்போதைக்கு வாழைக்கா சமைச்சானா ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, இந்த படத்தில் காட்டுற மாதிரி இந்த வாழை நம்ம தார சமைக்கிறது. ஆமாண்ணா, அது ஆதாப்பள்ளி வாழைக்கா சமைச்சிருக்கேண்ணா. 6ஆம் கிளாஸ்லேருந்து? ஆமாண்ணா, சமைச்சிருக்கேண்ணா. இப்போது அந்த படத்தில் வந்து நம்ம பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் அது வந்து ஒரு சின்ன பசங்க வந்து விளையாட வேண்டிய ஒரு வயசு. ஒரு இளம காலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு திருப்பி கிடைக்காது. அந்த நேரத்துலையும் ஒரு லீவ் விடாம, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, எல்லா நாளும் காய் சமைக்க போறதுங்கிற ஒரு கஷ்டத்தை அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அப்படிதான் இருக்கா? நீங்களும் அந்த மாதிரி தான் இருந்தீங்களா? ஆமா, நானும் சனியா லீவுனா காலையிலே நான் எங்கள் அம்மா என் அக்கா 3 வழக்க சமைக்க போயிடுவோம். போயிட்டு நைட்டு 7 மணிக்கு போல தான் வருவோம். சனியா லீவுனா வழக்க சமைக்க போயிடுவோம். திடீர்னு ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டா சாயங்காலம் போயிடுவேன். அவன் வயச்சிருப்பான், அவனும் சமைக்க போயிருப்பான். டெய்லி இதே மாதிரி தான் போயிருந்தான் நேரம். உடனே காலேஜில் இருந்தால் இருந்து போய் சந்தோஷமாக இருக்கும். ஸ்கூலில் அதேமாரி தானே ஜாலியாக இருப்பான். முடிஞ்சிட்டு நான் வந்தானே. அந்த படத்தில் வந்து ஒரு சீன் வரும். டீச்சர் வந்து கேட்பார் என்ன அப்படின்னா, அவங்க கழுத்து லைட்டா, அந்த பாஷையில சொன்ன கழுத்து லைட்டா சரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாரு. அது வாழைக்காய் சமைச்சு. இப்போ உங்க கழுத்து லைட்டா அந்த ஒரு சின்ன ஒரு டேர்ன் இருக்குல்ல, அது காரணம் அந்த வாழைக்காய் சுமக்கிறதுனாலயா? ஆமாண்ணா, அது ஃபஸ்ட் சின்ன வயசு தூக்கும்போது வந்து நம்ம கழுத்து வந்து பொழக்காதுண்ணா. வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தால் பார்த்தீங்களா, கழுத்து வந்து பொழக்காது. அது தலைக்கன்னு ரொம்ப ஆடும். கிடுக்குன்னு அது ஆடிடும். அது போக 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 தான் கழுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும். ஃபஸ்ட் டைம் மூலமாக காலையில் கிடுக்குன்னு ஆடிட்டு தான் போக முடியும், தாழ கொண்டு போக முடியும்ண்ணா. அது 2 மாதம் 3 மாதம் போக போக தான் கழுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும். அதுக்கும் கொஞ்சம் நார்மலாக இருக்கணும். மறுபடியும் நம்ம 2 தூக்க போவோம். அப்பவும் கழுத்து வலிக்கணும், இந்த இடம் ரொம்ப வலிக்கணும். திருப்ப முடியாது சொன்னமேக்கா, அது ரொம்ப வலிக்கணும் பீன்லாம். அது போய் வீட்டில் போய் வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு எங்கள் அம்மா தடையை விடுவாங்கண்ணா. சுளுக்கு இப்படி தலையாடி இப்படி சுளுக்கு விடுவாங்கண்ணா. அது விட்டுறத கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். இப்போ இந்த படம் எடுக்கிறப்ப நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்லை, அப்போ நான் பார்த்தது இல்லை. ஆனால் வந்து இவங்க அந்த சுமக்கிறது எல்லாமே ஒரிஜினலாக சுமந்து கொண்டு போகிற அந்த கஷ்டம் வந்து அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது வந்து வெயிட்டு கடுமையாக வெயிட் இருக்கணும். 10 கிலோ கூட 20 கிலோ 30 கிலோ அந்தமாதிரி வெயிட்டாக தான் இருக்கும். அது வந்து இப்போ சின்ன பசங்கன்னா இவ்வளவு தூக்கலாம், பெரியவங்கன்னா இவ்வளோ தூக்கணும், அப்படியே தான் விதி இருக்கா? இல்லை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுண்ணா. உனக்கு எது வருதோ அதை தூக்கி தான் ஆகணுண்ணா. இது நம்ம அம்மா அப்பா நம்ம அக்கா அம்மா தான் சின்னதாக கழிப்பாங்க. இங்கே அப்படி இப்போ யாருமே வரலன்னா நம்ம தூக்கி ஆகணும். யாரும் தூக்க மாட்டாங்க நம்மளுக்காக. வந்து
நம்ம எவ்வளோ பேர்த்தாலும் நம்ம தூக்கி வண்டியை போய் சேர்க்கணும். கூலி எவ்வளோமா? இப்போ 13 ரூபாண்ணா. 13 ரூபா. ஆமாம். ஒரு தாருக்கு 13 ரூபா. இப்போ தோராயமா ஒரு நாளைக்கு எவ்வளவுக்கு நம்ம சுமக்க முடியும்? 40 சுமக்க முடியும். 40 சுமக்க முடியும். ஆமாண்ணா. ஆனா 40 சுமக்கிறதுக்குள்ளாடி சீவனே அது போயிடும். ஆமாண்ணா. வெயில் ரொம்ப அடிக்கணும். வெயில் ரொம்ப கிறக்கத்துலேயே கிறங்கி இப்படியே தான் போக முடியும், கொண்டு போக முடியும்ண்ணா. மற்ற பசங்கள்லாம் ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ வர்றப்ப அவங்களுக்கு லீவு நாள் அப்படிங்கிறப்ப அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நாளே சனி ஞாயிறு நமக்கு லீவு அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டம். ஆனா நமக்கு வந்து வாழைக்காய் சமைக்க போகணுமா, அதுக்குள்ளே வந்துட்டா நைட்டு தூக்கும் போது என்னடா அது நாளைக்கு வாழைக்காய் சமைக்க போகணும், எந்திரிச்சோடனே வாழைக்காய் முடிஞ்ச மாதிரி இருக்கணும். நான் கூட அது ஒரு படம் தானே அப்படின்னு ஈஸியாக, அது ரொம்ப கஷ்டம். எல்லா வேலையுமே ஈஸியாக காந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து. ஆனால் சும்மாடு திரும்பி சும்மாடு வந்து துண்டு கட்டி சம்பமா நவுந்தாச்சுக்கையும் அந்த தாழ்வு போனால் குத்திக்கிட்டே இருக்கும் வண்டியில். கீழே போட்டு நம்ம தூக்கவே முடியாது, அந்த வேதனையோட கொண்டு போக முடியும். இப்போ தோட்டத்துல இருந்து வண்டி அந்த ரோட்ல நிக்கிற வண்டிக்கு எவ்வளவு? அது 1 கிலோமீட்டர் இருக்கு, 2 கிலோமீட்டர் இருக்கு. 2 கிலோமீட்டர் அதெல்லாம் இருக்குண்ணா. 2 கிலோமீட்டர் அந்த நாத்தை தாண்டி தான் போகணும்ண்ணா. வரப்பெல்லாம் தாண்டி. ஆமா, தாண்டி தான் போகணும். சவுதி கிடக்கும், கல்லுக்கெல்லாம் குத்தும், அதெல்லாம் ஒண்ணுமே இதாகிடும். பழகிட்டுனா ஒண்ணுமே தெரியாது அது வந்து. இப்போ உங்க குடும்பத்துல நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி அப்பா தவறிட்டாங்க. ஆமாண்ணா. அப்பா இருக்கிறப்ப எல்லாம் குடும்பமா சேர்ந்து இந்த மாதிரி உழைச்சது, அப்பவும் காய் சமைக்க போறீங்களா இல்ல அப்பா இறந்த? அப்பா இருந்தப்போ காய் சமைத்தாங்க. அப்பா சின்ன வயசுல இதாகிட்டாருண்ணா. அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியாது. உணவு முட்டா மாதிரி கிடத்து வீட்டில் அக்கா அம்மா. ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி? அது ஆமாம், ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா. ஒரு ஆக்சிடென்ட்டில் இந்த இடம் கையில் உள்ள பிளேட் தான் வச்சுருந்தாங்க, அது வெயிட் தூக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னிலேருந்து அப்பா வீட்டில் தான் இருந்துச்சு. மறுபடியும் என்ன ஆச்சுன்னா கால் விரல் எல்லாம் போயிட்டுனேன். அன்னிலேருந்து வீட்டில் தானே இருக்கும். இந்த கை இப்படியே தானே வச்சுட்டு இருக்கும். அதுலேருந்து ஒத்த கை தான் எல்லாமே அப்பாவுக்கு. எல்லாம் ஒத்த கை தான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்பாவுக்கு கடைசி காலம் பற்றி சொல்லுங்கம்மா, எப்படி அவர் தவறினாரு? 2023 இருந்தாங்கண்ணா. நல்லா தான் இருந்தாங்கண்ணா. திருந்தெல்லாம் காலையில் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வீங்கி சலச்சலமாக சலம் வணிஞ்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனோம். அது அங்கே இருக்கும்போது ஒன்றுமே ஆகலை. எல்லாம் பார்த்து விட்டு எல்லாம் கெட்டி விட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது ரொம்ப வணிஞ்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாமே வணிக்கிட்டே இருந்துச்சா. மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க, பாதிலே தவறிட்டாங்க. அதுக்கு பிறகு அப்பா வந்து தவறின பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது? ஏன்னா நீங்கள் அதில் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, என்னை வந்து அலக்கழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீயா நாளில் சொன்னீங்க. பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு கொஞ்சம் விவரமாக என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ இறந்து முடித்தோடனே நீ எல்லாம் சர்டிஃபிகேட் எடுக்க போனோம்னா அந்த இப்போ பிறப்பு சர்டிஃபிகேட் எடுத்து போய் அவங்க எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்தோன்னா, கேட்டதெல்லாம் கொடுத்து இப்போ ஒரு நாள் அவங்க இருக்காங்க இல்லாமல் போனாங்க. நாங்கள் போகிற டைமும் இருக்கவே மாட்டேங்காங்க. அதெல்லாம் நான் ஒரு வாரம் நல்லா போய் அலைஞ்சேண்ணா. அலைஞ்சி பார்த்தோம், ஒன்றுமே இந்த இதாக ஆகலைண்ணா. அந்த துட்டு இன்னும் ஏறலைண்ணா. ஓப்பன் சொல்லுங்கண்ணே, அந்த துட்டு இன்னுமே ஏறலைண்ணா. 5000 இன்னுமே அந்த துட்டு ஏறலைண்ணா. இப்போ இந்த நீயா நானா ரிலீஸ் ஆன பிறகும் உங்களுக்கு எந்த பதிலும் இல்லை? ஒன்றும் பதிலும் இல்லைண்ணா. இப்போ எல்லாருக்கும் தெரியும், உங்க ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் எந்த விஓ அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரு அதை பார்த்துருப்பாரு. இப்போ எல்லாரும் இப்போ எனக்கே போன்ல வருது நீங்க பேசுனது அப்படிங்கிறப்ப அவருக்கு கண்டிப்பா போயிருக்கும். ஆன பிறகு அவர் வந்து எதுவும் செவிய சாய்க்கல. ஒண்ணுமே தெரியல. சிம்மி இனிமேல் துட்டு இருக்கு, அப்பாவே போயிட்டா இனிமேல் துட்டு ஜாமா என்ன பண்ண போய் இல்லை துட்டு போய் கேட்க விட்டாச்சு. எந்த அளவு கோபமா இருந்ததுமா இந்த அலக்கழிக்கிறப்ப? கோபமான அவங்களும் ஒன்றும் இல்லை. அதான் அந்த அம்மா அலைஞ்சதுக்கு ஏதாச்சும் புண்ணியம் கிடைக்கணும், அது ஒன்றுமே கிடைக்கும். அலைஞ்சதுக்கும் ஒன்றுமே கிடைக்காம போயிடும் போது கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு. அதில் சொன்னீங்க இதனாலேயே நான் விஓ ஆகணும். நீ எங்கே விஓ ஆனீங்கன்னா என்ன செய்வீங்க? நான் விஓ ஆகனா யாரையும் இப்போ ஃபஸ்ட் சொல்கிறேன், யாரையுமே அழைக்க மாட்டேன். ஓப்பனாக இருக்கணும்னா என்னால் செஞ்ச உதவி ஃபுல்லாக எல்லாரும் செய்வேண்ணா. முடிஞ்ச நேராக வீட்டிலே போய் பார்த்துருவீங்க? முடிஞ்சால் எல்லாமே பண்ணுவேண்ணா. எங்கள் ஊருக்காக ஊரில் பஸ்ஸு கூட நிற்காது, இதான் முடிஞ்ச எல்லாமே பண்ணுவேண்ணா எங்கள் ஊருக்காக. இழந்த நாட்கள்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ 18 வயசு ஆச்சு உங்களுக்கு. இன்னும் நீங்கள் படித்து முடிச்சு எடுத்து வர்றப்ப ஒரு 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 இளமை காலம்னு ஒன்று வந்து இருக்கும். அது முழுசாவே நீங்கள் திரும்பி பார்த்தா இந்த காய் சமக்கிறது மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா. அது பின்னாடி பார்த்தாலே காய் சமக்க மட்டும்தான் இருக்குண்ணா. வாழ்க்கையில் நம்ம இப்போது திரும்பி பார்க்குறப்ப நம்ம இங்கே போனோம் அங்கே போனோம் அதை படித்தோம் இதை படித்தோம், அதெல்லாம் தாண்டி இந்த காய் சமக்கிறங்கிற சுமை வந்து எப்போவுமே இருக்கும். ஆமாண்ணா. அது எப்போவுமே இருக்கும்ண்ணா. காய் சமக்கிறது வந்து சமந்தா தான் சாப்பாடு. நம்மளுக்கு எல்லாமே தேவனை எல்லாம் வாங்கிடலாம், நோட் புக்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். காலேஜ் அம்மாட்ட போய் காசு கேட்க வேண்டாம். எனக்கு 500 கொடுத்தா அம்மாவுக்கு 250 கொடுத்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டோண்ணா. அப்படி தான் இன்னும் நடத்திட்டு இருக்கேன். இப்போ ஸ்கூலு காலேஜ் போகிற நாட்கள்லையும் சாயங்காலம் போயிடுவீங்க? நான் ஃப்ரெண்டு கூப்பிட்டா போயிடுவேண்ணா. வாழைக்காய் கூப்பிட்டா போயிடுவேண்ணா, உடனே போயிடுவேண்ணா.
இல்லை அதெல்லாம் சுமந்துட்டு அடுத்த நாள் எப்படி நீங்கள் ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் போக முடியுது? அது கொஞ்சம் டயர்டாக இருக்கணும் உடம்பு. காலை எழுந்தோடனே குளிக்காமல் டயர்டாக இருக்கணும். அங்கே போய் சாருக்கு எல்லாம் தெரியும் அங்கே எல்லாம் ஏன்னா காலேஜ் அங்கே ஃப்ரீ தான். என்னை வந்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு தான் போனாங்க. சாரே வந்து அவங்க ஃப்ரீயாக படிக்க வைக்கண்டா அப்படின்னு சார் சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் வசதி இருக்கணும் எங்கள் காலேஜில். அங்கே போய் கொஞ்சம் பேப்பரை வந்தேன். நான் ஃப்ரீயாக ஓப்பனாக சொல்லிடுறேன், என் உடம்பு டைட்டாக இருக்குது, நான் தூங்கணுன்னா அலோவ் பண்ணிடுறாங்க. உடம்பு வலிக்கு மேடம் சொன்னால் அலோவ் பண்ணிடுறாங்க. அதனால் காலேஜ் பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசணும். உங்களுக்குள்ளாடி பசங்களுக்குள்ளாடி இந்த காய் சுமக்கிறத பற்றி பேசிக்குவீங்களா? ஏன்னா அந்த படத்துல வந்து வாழைப்படத்துல வந்து சொல்லுவாங்க, காய் சுமக்காத ஒரு ஊர் இருக்கா, காய் சுமக்கமா இருக்கிற ஒரு ஊர் இருக்கான்னு கூட அதுல ஒரு வசனம் வரும். அதனால கேட்குறேன். அதெல்லாம் நானும் அதே கவனிச்சிருக்கேன். சொந்தீங்கன்னா கீழே விழுந்தாலே பயங்கர சிரிப்போம். வீட்டுக்கு போய்கிட்டு எப்படிதான் கீழே விழுந்தா சொல்லி சிரிச்சிருக்கணும். அது நிறைய ஃபன்லாம் இருக்கணும் வாழை சுமக்கும்போது. என்னைக்கா ஒரு நாள் நீங்க நினைச்சிருக்கீங்களா நம்ம ஊர்ல இந்த காய் சுமக்கிற வேலையே இல்லாம போனா எவ்வளவு நல்லா நினைச்சிருக்கீங்க? இல்லாம விட்டா ரொம்ப கஷ்டம் தான் படுவாங்கண்ணா. அது இருந்தால் தான் கொஞ்சம் மட்டும் அவங்க இதை பார்ப்பாங்க. வேற வழி இல்லை. வேற வழி இல்லைண்ணா. ஒன்று கொத்தன வேலைக்கு போவாங்க, இப்படிலாம் வாழைக்காய் சமைக்க நடுவேன், இந்த பழம் பறிக்க அவ்வளோதானே, அவ்வளோதானே. இப்போ வாழைப்படம் இருக்கு, அது 99 நடந்த கதை. ஆமாம், அந்த கதை எனக்கு தெரியல. 99 ஒரு ஆக்சிடென்ட், அந்த கதையெல்லாம் இருக்கு. இப்போ 2024 இருக்கும். ஆனா நீங்க சொல்றதை வச்சு பாக்குறப்ப எதுவுமே மாறாத மாதிரி அப்படியே சொல்றீங்களே. அந்த படத்துல இருக்கிறது தான் இப்பவும் ஊர்ல நடக்குது. ஆமா, நான் இன்னை வரைக்கும் லோடு முடிச்சோன்னா மேலே தான் சமந்து போகணும், நல்லா உட்காந்து தான் போகணும். அந்த லாரியில வர்ற மாதிரி. இப்போ இது பெரிய வண்டி, இது சின்ன வண்டி ஆகணும். தோஸ்து படா தோசை மேக்கில் இருக்கும், அது மேலே ஆயிடுச்சு தான் உட்காந்து போகணும். இந்த படம் வந்து எதுவுமே மாறலை. ஒன்றும் மாறலண்ணா. அவங்களுக்கு லாபம் தான் பார்ப்பாங்க, இந்த வேலை நஷ்டப்படினே பார்ப்பாங்க. அவங்க லாபம் தான் பார்ப்பாங்க. அதாவது இந்த பயமுண்டா கூடனே பெரிய விஷயம்ண்ணா. இதே அந்த படத்தையும் மேய்ச்சினா பயமுண்டா கொடுங்கன்னு சொல்லி தான் கூட்டினாங்க. இந்த படம் வந்து வந்த பிறகு உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம்? இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. இதை பார்த்துட்டு வந்து அந்த வாழை காய் சுமக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரிகள் ஏதாவது ஒரு சின்ன நல்லது ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லைண்ணா, அதுவுமே ஒன்றும் பண்ணல, தெரியலண்ணா. அப்படியே தான் இருக்கு. அந்த 13 ரூபா அப்படியே தான் இருக்கு. அது அப்படியே 13 ரூபா இப்போ தான் வந்துச்சு. போன வருஷம் தான் 13 ரூபா மாற்றினாங்க. எவ்வளோ ரூபாயிலேருந்து 13 ரூபாய்க்கு மாற்றினாங்க? ஃபர்ஸ்ட் நான் 4வது 8வது படிக்கும்போது என்ன 5 ரூபாய்க்கு அமர்ந்தேன். 5 ரூபாய்க்கு? ஆமாம். அதுக்கு இங்கே 8வது ஃபர்ஸ்ட் படிக்கும்போது 10 ரூபாய்க்கு அமர்ந்தேன். இப்போ 13 ரூபா ஆக்கியிருக்காங்க. ஒரு செட்டு சமக்குறீங்கல்ல, ஒரு நடை நடக்குறீங்கல்ல, அந்த ஒரு நடையில எத்தனை காய் கொண்டு போவீங்க? 2 காய் கொண்டு போவோம். 2 காய் கொண்டு போவீங்க. அந்த படத்துல வந்து கலையரசன் அது பெரிய ஆளு கெட்டி 4 காய் கட்டியிருக்காங்க. அது உண்மையா அது கெட்டியிருக்காங்க. எங்க ஊர் பசங்களே கட்டியிருக்காங்க. 4 தாய்க்காக கட்டி கொண்டு போவாங்க. 4 காயை சுமந்துக்கிட்டு நடந்து போறதுக்குள்ளாடி அது ஆமா, எங்க ஊர் பசங்களே கட்டி கொண்டு போயிருக்காங்க. அது 4 தாய் வச்சு தரையை வச்சு கட்டி கொண்டு போயிருக்காங்க அவங்க பாட்டுக்கு. அந்த தலை பாரம் இருக்குல்ல, அது எப்படி இருந்துகிட்டே இருக்குமே, அது ஒரு மாதிரி எரிச்சலா. அது எரிச்சு மண்டை சொறி முக்கியமா எடுக்கும். அந்த காய் குத்திக்கிட்டே இருக்கணும், அதுதான் வேலை. இப்போ பசங்க நம்மளுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, உங்க அம்மா உங்க அக்கா எல்லாம் எப்படி காய் சுமக்குறாங்க? அது தெரியலண்ணா எனக்கு. ஆனா அவங்க வந்த உடனே கால் வலிக்கும்பாங்க. நான் தடையை விடுவேன், என் அம்மா அப்பாக்கெல்லாம் நான் தடையை விட்டுருக்கேன், என் அம்மாக்கெல்லாம் தடையை விட்டுருக்கேன். ஆனால் அந்த வலியோட தான் ஒரு நாளும் கிடக்கணும். ஆமாம், ஒவ்வொரு நாள் வலியோட தான் கிடக்கணும். தடை விட்டா தான் அந்த கொஞ்சம் மட்டும் இது கால் கொஞ்சம் ஃப்ரீயாகும். யோசிச்சிருக்கீங்களா என்னைக்கா ஒரு நாள் நம்ம எல்லாரும் இந்த சந்ததியினர் எல்லாரும் படிச்சா நம்ம ஊரோட நிலைமை மாறிடாதா? இப்போ நீங்களும் புளியங்குளம் இல்லையா? ஆமாண்ணா. அதை மாரி செல்வராஜ் அவரோட ஊர். ஆமாண்ணா. இந்த ஊரோட நிலைமை மாறிடாதான்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? அப்படியே ஒன்றும் நினைக்கலண்ணா. படித்தா அவங்க குடும்பம் நல்லா, ஃபேமிலி நல்லா பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஊருக்காக பண்ணலாம், நம்ம எல்லா இடத்துக்கு போனால் நம்ம பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் ஊருக்காக. இல்லை ஒட்டுமொத்தமாக உங்கள் கூட படிக்கிறவங்க எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு அந்த காய் சுமக்கிற அந்த வலிங்கிறது மாறிடும்ல, அதனால கேட்குறேன். அதுவும் மாறுமான்னு தெரில, அப்போல எப்படின்னு தெரிலண்ணா எனக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா மாறாதது இனி மாறுமான்னு உங்களுக்கு தெரியல. அது இன்னுமே எப்படின்னா மாறணும் இல்லை, இன்னுமே அப்போ அவனோட இப்போ வாழைக்காய் ஓனர் இருக்காங்களா, அவன் அப்படியே ரன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அப்படி தான் மாறி முந்தவளை அது நிப்பாட்டெல்லாம் ஆகாதுண்ணா. அவங்க வந்து வியாபாரிகளாகவே இருப்பாங்க, நம்ம கூலியாவா தான் இருக்கணும். அதே மாதிரி தானே. இதெல்லாம் உங்கள் கையில் தானே இருக்கு, இனி அடுத்து வர சந்ததி கையில் தானே இருக்கு. அதெல்லாம் மாற்றணும்ல. கண்டிப்பாக மாற்றணும்னா ஆனால் எனக்கு என்ன பண்ணும், எல்லாம் படித்தா போதும். ஊர் மக்கள் எல்லாம் படித்தா போதுண்ணா. எல்லாம் படித்து கொஞ்சம் மேலத்துக்கு போனால் போதுண்ணா. இப்போ உங்கள் ஊர்லேருந்து மாரி செல்வராஜ் சார் வெளியே வந்து உங்கள் ஊர் கதையை நிறைய சொல்கிறாரு. ஆமாண்ணா. அவரு உங்க சொந்தக்காரரா? எப்படி அவரு ஒரே ஊருன்னு? சொந்தக்காரங்க தான் எனக்கு. எப்படி இருக்கு அண்ணனை பாக்குறப்ப எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா. நம்ம ஊர் வெளியூர் போய் நம்ம ஊரை பெரிய ஆளாக ஆக்கி கொஞ்சம் ஃபேமஸாக ஆக்கி புளியங்குளமா
நல்ல ஊருப்பா அப்படின்னு பிரபலமாக இருக்கணும் ஊர். திருநெல்வேலிக்குள்ள பேச்சு எப்படி இருக்கு? ஏன்னா திருநெல்வேலிக்குள்ள புளியங்குளங்கிறது ஒரு சின்ன ஊர். ஆமாம், இன்னைக்கு திருநெல்வேலிக்கே ஒரு அடையாளமா இருக்குல்ல புளியங்குளம். புளியங்குளம். ஆமாம், ஓப்பன் புளியங்குளத்துக்காக தான் வாழைப்படம் நடிச்சிருக்காங்களா, அது எங்கள் ஊர் தான் இப்போ பெருமையாகணுங்க சொல்லியிருக்கணும். அவர் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஊருக்காக, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட இது வெள்ளம் ஒன்று வந்துச்சு, அதுக்கு ஊருமைக்காக எல்லாமே சோற்றுக்கும் தடிமாட்டு தான் கிடந்தோம். அவங்க ஊருக்கே எல்லாம் பண்ணாங்கண்ணா. நீங்கள் முதல்ல விஏஓ ஆன உடனே இதை நான் மாற்றணும், இதான் முதல்ல நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஊருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? பஸ் நிப்பாட்டணும்னு ஆசை இருக்குண்ணா. பஸ் நிப்பாட்டம்? ஆமாண்ணா. எது இந்த நம்ம தனுஷ் சார் படம் நடிச்சு மாரி செல்வராஜ் சார் வந்து இயக்குன அந்த கர்ணன் படத்துல இந்த பஸ் பிரச்சனை பஸ் இன்னுமே பஸ் நிக்கலையா? பஸ் எல்லா பஸ்ஸும் நிற்காதுண்ணா. சொல்ல போனால் 2-3 பஸ்ஸு லோக்கல் பஸ் தான் நிற்கும். ஸோ பஸ்ஸை நிறுத்தணும் முதல்ல. பஸ் நிறுத்தணும், அது வந்துட்டா போதும். இப்போ பஸ் இல்லாட்டி எவ்வளோ தூரம் நடந்து போகணும்? பஸ் இல்லைன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும்ண்ணா. ரொம்ப 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கும். பஸ் ஸ்டாண்டே எங்களுக்கு 2 கிலோமீட்டர் தான் ஊருக்குன்னு வெளியே இருக்குது. அப்படிங்கும்போது பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவங்க பைக்கிலே போயிடுவாங்க. இப்போ திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில இடையில உங்கள் ஊர் இருக்கு இல்லையா? ஆமாண்ணா. அப்போ திருச்செந்தூர் போகிற பஸ் எதுவுமே நிற்காதா? நிற்காதுண்ணா. எக்ஸ்பிரஸ் ஒன்றுமே நிற்காதுண்ணா. பிரைவேட் பஸ் மட்டும் நிற்குண்ணா. மாரி செல்வராஜ் சார் படத்தில் சொன்னதெல்லாம் நிஜத்தில் ஒரு ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு, அது இன்னைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இந்த வாழ்க்கையிலேருந்து மாறணும், இந்த வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய விஏஓ ஆகிறதுக்கான பயணத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த பணி சிறக்க வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய வாழ்க்கையோட வலியை எங்களோட பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி. Holidaysனாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.